பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எத்தனை பேர் நாளிலே சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற தேவனுடைய தலைப்பு, அதிகாலையிலே உங்களுடைய சமூகத்திலே காத்திருப்பேன் என்ற வார்த்தையில நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 3, 7, 12 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தாவே, காலையில என் சத்தத்தை கேட்டருளுவே, காலையில உமக்கு நேராக வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன். தாவீது அதிகாலையில என் சத்தத்தை கேட்டருளுவே, உமக்கு நேராக வந்து நான் காத்திருக்கிறேன் என்று தாவீது சொல்றார். அல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, காலையில எழுந்து வந்து அவர் சமூகத்திலே காத்திருப்பது அது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த நிகழ்ச்சி பார்க்குற தெய்வ பிள்ளைங்க, காலையில் எழுந்துருங்க, அவர் சமூகத்தில் எழுந்து வந்து அப்பா அவர் சமூகத்தில் காத்திருந்து அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். யார் காலையில ஆயத்தமாய் அவர் சமூகத்தில் காத்து இருக்கிறீர்களோ, உன் சத்தத்தை அவர் கேட்பார், உன் ஜெபத்தை அவர் கேட்பார். அல்லேலூயா. அவர் சமூகத்துல வந்து நிக்கணும். மோசே அது காலையில் அவர் சமூகத்துல வந்து நின்னாரு. யோசுவா அவர் காலையில அவர் சமூகத்துல வந்து நின்னார். அது காலையில எழுந்துரு, நீங்க தேவ சமூகத்தில் வந்து நிக்கணும். ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் யார் அதிகாலையில் எழுந்து வந்து நிற்கிறீர்களோ, தேடுகிறீர்களோ, என்னை தேடுகையிலே நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் அவங்கள பார்த்து சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தாவீது சங்கீதத்தில் 119ஆம் சங்கீதம் 147, 148 அழகா சொல்லுகிறார். அதிகாலையிலே நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்திற்கு நான் காத்திருக்கிறேன், உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமக்காரர்களுக்கு முன்பே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அதிகாலையில எழுந்து அவருடைய வசனத்திற்கு நம்ம காத்திருக்கணும். ஜாமக்காரன் உலகத்துல அதிகாலையில எத்தனையோ பேர் எழுந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க எழுந்திருக்கிறதுக்கு முன்பதாக நீங்க எழுந்து நின்று அவர் சமூகத்தில் விழித்திருந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் துதிக்கும் பொழுது, கர்த்தர் உங்க ஜெபத்தின் சத்தத்தை கேட்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் உங்க